அதுக்கு அது உருவானதுன்னா வேறு நாட்டு மொழிகளிலிருந்து இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் தான் அதுக்கு பேர். அது வேறு ஆசிய மொழிகள்லாம் சேர்ந்து வந்த மொழி அது. அதனால் அது இன்னைக்கு பழைய மொழிங்கிறான். சமஸ்கிருதனால் செய்யப்பட்டதுன்னு பொருள், தமிழ் அப்படி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறதுனால மொழியில் இன்றைக்கி கல்வியில் மொழி புகுந்து கொண்டு போராட வைத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு கல்வியை வளர்க்க வேண்டும், நிறைய செய்ய வேண்டும். அதில் கோவிந்தராஜ் மாதிரி இருக்கிறவங்களாம் இன்னும் நிறைய இந்த கல்வி வழிகாட்டிகளை போடணும். இல்லை மாணவர்கள் நிறைய வர வைக்கணும். கல்லூரிகளிலிருந்து குறிப்பாக இன்றைக்கு எல்லாமே 10வது 12வது மாணவர்களாம் முடிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் 100கணக்காக இங்கே கொண்டாந்து உட்கார வைக்கணும். கல்லூரி மாணவர்களை இப்போ கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். எல்லாருக்கும் தேர்வு, எல்லாம் பெரியார் பல்கலைக்கழகம் தேர்வு அட்டவணை கொடுத்துருச்சு. 17ஆம் தேதி கல்லூரிகள்லாம் விட போகிறாங்க. அதனால் கல்லூரி மாணவர்களை கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் தயாராக இருந்திருப்பாங்க. வர வைக்கணும். அதெல்லாம் செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி கல்லூரியெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது, பள்ளிக்கூடம்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கைது நடந்து கொண்டிருக்கிறது. உடற்கல்வி ஆசிரியர் கைது, அறிவியல் ஆசிரியர் கைது, தலைமை ஆசிரியர் கைது. நினச்சி பாருங்க, உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எல்லாத்தோட கேவலம் போன வாரம் நடந்தது. ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியை, 2 குழந்தைகள் வைத்திருக்கிற அந்த ஆசிரியை ஒரு மாணவனோட ஓடிவிட்டார். அதுதான் இல்லையா பத்திரிகையில்? எங்கே இருக்கிறோம் பாருங்க. யாருக்கு இன்னும் தேவை பாருங்க. யாருக்கு அறிவுறுத்த வேண்டும் பாருங்க. ஆசிரியர்களுக்கே இன்னைக்கு அறிவுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது 1000 பேர்த்தில் ஒருத்தன் தான், நான் ஒத்துக்கிறேன். 1000 ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் தான். அந்த ஒரு ஆசிரியர் கூட தவறு செய்யக்கூடாது தானே? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அப்புறம் பையன், அது கல்லூரிகள்லாம் இன்னைக்கு முழுசாக நடக்குதாங்கிறது கூட ஐயப்பாடாக இருக்கிறது. வர்றான் போயிடுறான். அந்த மாதிரி கல்லூரிகள் நிறைய இருக்கிறது. நம்ம அதெல்லாம் கவனம் செலுத்தணும். இந்த தனியார் கல்லூரிகள்லாம் வந்ததுனால அவங்க ஏதோ கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. மற்ற இடத்துலலாம் நம்ம இன்னைக்கு பொறுப்போடு இல்லை, மாணவர்கள் பொறுப்போடு இல்லை என்று சொன்னால் அதுக்கு 2 பேர் குற்றவாளிகள். மாணவர்கள் வழி தவறி போகிறார்கள் என்றால் 2 பேர் குற்றவாளிகள். மாணவர்கள் தகாத செயல்களை செய்கிறார்கள் என்றால் 2 பேர் குற்றவாளிகள். மாணவர்கள் அடாத செயல்கள் செய்கிறார்கள் என்றுன்னா 2 பேர் குற்றவாளிகள். ஒருத்தர் பெற்றோர், இன்னொருத்தர் ஆசிரியர். மாணவன் தப்பு செஞ்சால் அந்த பொறுப்பெடுத்துக்கு பெற்றோரும் தயாராக இருக்க வேண்டும், ஆசிரியர்களும் தயாராக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு கல்வி இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தால் கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் நல்ல கல்வி பெறுவதற்கு நம் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நண்பர் முனைவர் கோவிந்தராஜன் அவர்கள் துணிவோடு இன்னும் பல கல்வி கண்காட்சிகளை, இந்த வழிகாட்டி அரங்குகளை நடத்த வேண்டும். அதுக்கு சிரமம்தான், நிறைய செலவெல்லாம் பண்ணியிருக்காரு போட்டிருக்கு. அது வேறு எதுவும் வச்சு ஈட்டுக்கிற பொருளையெல்லாம்
இங்கே கொண்டாந்து போட்டு பண்ணுறாரு. நினச்சி பாருங்கள். இந்த ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு தனி மனிதன், அது கிட்டத்தட்ட ஒரு இளைஞர், அவராக முனைஞ்சு வந்து அவராக வாங்கய்யா எல்லாருக்கும் செய்திகளை சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேர்த்த கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு அவங்களெல்லாம் சொல்ல வைக்கிறாரு. கேட்க ஆள் இல்லை. இது தமிழ்நாட்டு கல்வி. நினச்சி பாருங்கள். போய் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கா. நீங்களாம் ஒரு மனிதன் இவ்வளோ முயற்சி செய்கிறானே, அது என்னன்னு பார்க்கலான்னு வர வேண்டாமா? இந்த அரங்கு நிறைய வேண்டாமா? அவரே ஏற்கனவே பயந்துக்கிட்டு கொஞ்சமாக நாற்காலி போட்டிருக்காரு, முழுசாக போடல. அந்த கொஞ்சம் நாற்காலியும் இல்லைன்னா, அது காலையில் கொஞ்சம் இருந்தீங்க, மதியானம் கூட இல்லை. இன்னும் மாலை ஒரு விசேஷத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. நினச்சி பாருங்க. அதனால் இந்த மாதிரி எல்லோரும் ஆதரவு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. சனி ஞாயிறு தான் வச்சுருக்கிறாரு. எல்லார் வீட்டு பிள்ளைகளும் 10வது 12வது எழுதி முடிச்சுட்டாங்க. இனி வருங்காலங்களுக்காவது இது மாதிரி முயற்சி செய்கிறவங்க, கோவிந்தராஜன் மட்டும் இல்லை, யாரெல்லாம் முயற்சி செய்தாலும் அங்கெல்லாம் பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி ஆளுகளில் நிறைய பாருங்கள், கல்வியாளர்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க நிறைய அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய கல்வி நிலையை எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை கேட்க வைக்கணும். கேட்க வையுங்க. அந்த முயற்சியை வருங்காலத்தில் செய்யுங்க. கோவிந்தராஜன் போன்றவர்கள்லாம் மனம் தளராமல் மேலும் மேலும் இந்த முயற்சியை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிட்டும். அவர் வெற்றி பெற்றால் தமிழகம் வெற்றி பெற்றதாக பொருள் என்று சொல்லி, அவர் வெற்றி பெற்றால் தமிழகம் இல்லை என்று சொன்னால் அந்த சேலம் வெற்றி பெற்றது என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு இளைஞருக்கு, உற்சாகம் இருக்கிற ஒருத்தருக்கு, நல்ல எண்ணம் படைத்தவருக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.